ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்தது செக்ஷனில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அமைதியாக இருப்பது நல்லது தான், ஆனால் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விட்டு அமைதியாக இருப்பது தான் நமக்கே தீங்காக மாறும் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். பேசாமல் நம்ம அமைதியாக இருந்தோன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம பேச மாட்டோம், இவளுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே இவளுக்கு கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. யாரும் வந்து தான் நமக்காக பேசணும்னு இல்லை. நமக்கான முன்னுரிமையை, நமக்கான தேவையை நம்மளே வாய் திறந்து பேசுகிறதுனால இங்கே எல்லாமே கிடைக்கும். அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்மாடி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? உன்கிட்ட பேசாம எனக்கு மனசே இல்லம்மா. எங்க உன் அண்ணங்காரங்கிட்ட ஏண்டா உன் தங்கச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூடுறான், நான் கூட ஃபோன் பண்ணி தர மாட்டேங்கிறேன். ஃபோன்ல காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு உன் அன்னிக்காரிக்கிட்ட கேட்டா அவ அதுக்கு மேலே பண்றான். ஃபோன்ல சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டிருக்கேன்ற இவளுக மட்டும் போன நோண்டுறாளுங்க. நம்ம கேட்டால் தர மாட்டேங்கிறாளுங்கம்மா. அதனால தான் உனக்கு ஃபோனே பண்ண முடியல. இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்ற, இல்லைன்னு வை அப்புறம் அம்பிட்டுதான்னு சொல்லி உங்க அண்ணன் திட்டமும் இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டான். அதான் உனக்கு கூப்பிட்டேன். எப்படி இருக்க? ஏதோ இருக்கேம்மா. ஏதோ இருக்கியா? ஏன் உன் மாமியார்காரி எதுவும் சொன்னாளா? இன்னைக்கு காலையில் டீ வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் வேலைக்கு போகணும், துணி அயன் பண்ணுன்ட்டு இருந்தாரு. நான் இருந்துட்டு எங்கள் வேலை இருக்குது, டீ அடுப்பில் வச்சுருக்கேனே, இதை அயன் பண்ணிவிட்டு நீ அந்த வேலையை போய் பாருன்னாரு. நானும் சரின்ட்டு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டீயை வச்சதை மறந்துட்டேன். அதனால் அடுப்படியில் அதெல்லாம் பொங்கி கீழே ஊற்றி அடுப்பு அமைஞ்சு போச்சு. கேஸு வேறு அப்படியே லீக் ஆயிடுச்சு. உடனே என் மாமியார் இருக்காரி, ஏண்டி உனக்கு என்னடி இப்படி வேலை பார்க்குற, என் குடும்பத்தை அழிக்கணுன்னே வந்திருக்கியான்னு சொல்லி என்ன அந்த வார்த்தை பேசி பிடிச்சுமா. ஓஹோ, அவ அம்புட்டு தூரம் பேசுறாளா? கல்யாணத்தப்ப பொண்ணு கிடைக்கல எப்படியாவது கட்டி வைங்கன்னு கையில விழுந்து காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா இப்போ உன்னை இந்த பேச்சு பேசுறாளா? ஆமாம்மா, அதுவும் இல்லாமல் இங்கே திட்டிக்கிட்டு இருக்குது அவங்க அம்மா. இந்த மனுஷன் வேற காதில் கூட வாங்கிக்கலம்மா, என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இந்த ஆள்னால தானே நான் திட்டு வாங்கினேன். அவர் பாட்டுக்கு போறாருமா. ஓஹோ, இதுக்கு தான் உன்னை நான் கட்டி கொடுத்தனா? இங்க பாரு, நீ அப்படியெல்லாம் ஒண்ணு வேலை செய்ய வேணாம். நீ வந்துட்டேன்னா உன் மாமியார் அங்க வேலை வெட்டி பாப்பா இல்ல. நீ கிளம்பி வா, நம்ம பாத்துக்குவோம். இந்தா கிளம்பி வாரம்மா. கண்ணுக்குள்ளேயே இருக்கம்மா, உன்னை பார்க்காம எனக்கு சோறு தண்ணி கூட தொண்டைக்குழியில இறங்கல. இந்த வாரம்மா. சாந்தாக்கா, இங்க வாங்க. இந்த வாரம்மா. ஏமா, ஏன் கூப்பிட்டீங்க? வீட்டுல சாப்பாடுலாம் ஆக்கியாச்சா? தாக்குனது இருக்குதுமா, அது தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். துவையல் மட்டும் அரைச்சேன். தயிர் ஒன்று வாங்கி அதான் கரைச்சி குடிக்கணும். ஏம்மா, இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லை, அதான் நாள் வீட்டில் சாமி கும்பிட்டே விரதம் இருந்து அதான் சாமிக்கு படைக்கிறதுக்கு சாப்பாடுலாம் ஆக்குனேன். யாருக்காவது கொடுத்தோம்னா புண்ணியம் சேரும்ல, அதான் உங்களை வர சொன்னேன். இந்தாங்க. இன்னைக்கு ஆடி வெள்ளியா? ஆமாக்கா, இந்த வருஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலே பிறந்துருச்சு. அதான் ஆடி வெள்ளி அப்போ நம்ம மாரியத்த கோயிலில் கூழ் ஊற்றுவோம்ல, அதான் இன்னைக்கு விரதம் இருந்து எல்லாம் செஞ்சுருவோன்னு தான் செஞ்சேன். இந்தாங்க. தடி, எனக்கு ஆடியும் தெரியல ஆவணியும் தெரியல. நான் அந்த நேரம் கிளம்பி எதுவும் பார்த்தா தானே தெரியும். எதுவும் பார்க்கறது இல்லை, எதை பற்றியும் நினைக்கிறதும் இல்லை. கவலைப்படாதீங்க, உங்கள் பேத்தியை நினச்சி தானே கவலைப்படுறீங்க. கூடிய சீக்கிரம் அவளை பற்றியும் தகவல் கிடைக்கும். சரிம்மா. இந்தாங்கக்கா பாத்திரம். ஒன்றும் அவசரம் இல்லை, வீட்லேயே இருக்கட்டும். நீங்கள் நாளைக்கு வேலைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வாங்க. நான் இன்னைக்கு வேற இது கோவிலுக்கு போகிறேன். போயிட்டு வர்றதுக்கு எப்படி ராத்திரி ஆகிடும். அதனால் அங்கேயே இருக்கட்டும், நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரிம்மா. சரி, நான் வரேன். சரிக்கா. ஆத்தாடி, இது ஆடி மாதமா? இதில் புதுசாக கல்யாணம் ஆனவங்களை தனித்தனியாக பிரிச்சில்ல வைப்பாங்க. ஒன்று கூடுனா ஆடியில் புள்ள தரிச்சா சித்திரையில் புள்ள பிறக்கும்னுல சொல்லுவாங்க. புள்ள பிறந்து ஆட்டி வச்சு பிடுமுன்னுல சொல்லுவாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அதுங்க ரெண்டும் சின்னஞ்சிருசுங்க. அதுங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? அன்றைக்கி வேற நம்பர் ஃபோன் பண்ணிச்சுங்க, அது எந்த நம்பர்னு வேற தெரியல.
அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோமா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லாமல் ஒன்று கிடக்க ஒன்றுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே, மண்டை மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனால் சொல்லி ஆகணும். சொல்லனா பிள்ளைங்க ஏதோ ஒன்று கூடி ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறது? நல்ல நாள் பெரிய நாள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதையும் யோசனையே இருக்க மாட்டேங்குது. வயசாக ஆக என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏங்க, ஏற்ற வீட்டில் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வேற வாடகை தரேன், அட்வான்ஸ் தரேன்னு. நான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம என்னத்தை போய் கோட்டை கட்டி நீ எடுத்துட்டு போறோம்? பாவம், அந்த வீடு சும்மாவே தான் பூட்டி கிடக்குது. ரெண்டும் இருந்துட்டு போட்டோம், இதுல என்ன இருக்குது? இல்லைங்க, 1000 தான் இருந்தாலும் நம்ம அது இது வேணான்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு தண்ணின்றது தேவையில்ல. அதுக்காவது அத்தியாவசியத்துக்கு ஒரு வேலை எதுவும் கிடைச்சா பரவாயில்லன்னு பார்த்தா அதுவும் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுதுங்க. போய் கேட்குற இடத்துல எல்லாம் வேலை இல்லைன்னு தான் சொல்கிறாங்களா அந்த பையனுக்கு. அதான் நம்ம தோட்டத்தில் ஏதாவது போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துக்கங்கம்மா, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன். ரெண்டும் சரின்னுச்சுங்க. என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்ன, தோட்டத்துல இருந்து வேலை வெட்டியை பார்த்துக்க சொல்ல வேண்டியதானே? ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லு. எப்படியும் வேற பக்கம் வேலைக்கு போய் பார்க்கணும் வைக்கணும். இன்னைக்கு தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டலான்னு பார்த்தேன். நேற்று நீங்கள் நேரங்காலமாக வந்திருந்தா கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்கலாம். நேற்று லேட்டாக வந்துவிட்டீங்க. சரி, ராத்திரியில் எங்கே போய் பிள்ளைகளை போய் காட்டுறதுன்ட்டு தான் சரி, எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமில்ல, அதான் சரி இன்னைக்கு கேட்டுட்டு பண்ணுவோன்னு தான். அந்த கேலண்டர் எடுத்துட்டு வா. இந்தா வாரேன். தூக்கிட்டு போய் இங்கே தான் வைக்கிறது. எட்டவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. வாய் மட்டும் பாரு, வக்கனே வாய்க்குள்ளேயே பேசுறல, எடு. யோ பொக்கவாய் மனுஷா, எனக்கு எட்டுனுச்சுன்னு வைக்கி, நான் 10 வீட்டுக்கு வேலை பார்ப்பேன். எட்டலை. உன்னால முடியலன்னா ஊர்ல எவனாலையும் முடியாது. எடு எடு. நம்ம ஒசரத்துக்கு வையானா இந்த ஆள் ஒசரத்துக்கு வச்சிருவது. ஏதாவது ஒன்று எடுக்க முடியுது. இந்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல சுப முகூர்த்தம் தான். ஆடி வெள்ளி வேற, இன்னைக்கே போய் காட்டிரு. ஆடி வெள்ளியா? ஏன் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு கோவில்ல கூழ் ஊத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆத்தாடி, எனக்கு இது தெரியாம போச்சு பாருங்களே. நான் எங்க போறேன், நான் எங்க வரேன்னு பாக்குறதுலயே உனக்கு நேரம் சரியா போயிருது. இதுல இதெல்லாம் எங்க உனக்கு ஞாபகம் இருக்க போகுது? ஆமாம், பார்த்தா சின்ன சிறுசுங்க. இதில் பார்த்தா இவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு நாங்கள் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கோம். நோட்டம் இங்கே வரு. இப்பயும் கூட என் இருக்கிற அளவுக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் மயங்கி போவாங்க, தெரியுமில்ல? ஆமாம் ஆமாம், உங்கள் ஆளுகள் எல்லாம் மயங்கி விழுகிறதுக்கு தான் வரிசை கட்டி நிற்கிற ஆளுங்க. அடியே, அந்த காலத்துல நான் முடிய தூக்கி இப்படி ரஜினி மாதிரி விட்டேன்னு வையி, அத்தனை பேரும் சொக்கி நின்று பாப்பாக. மறந்துட்டியா வெள்ள தாயி? நீயே அந்த அழகுல மயங்கி தானே என்னை கல்யாணம் பண்ண. ஐயோ, எங்களுக்கெல்லாம் முடியே இல்லவாரு. காலுக்கு கீழே, அதுவும் என் முட்டிக்கு கீழே எனக்கு முடி இருந்துச்சு. அதை பார்த்து தானே நீங்களே பின்னாடி சுற்றி சுற்றி வந்தீரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களோ? ஆமா ஆமா, நீங்க அப்படியே உலக ரதி, உலக அழகி. உங்களை பார்த்துன்னு அப்படியே நாங்க மயங்கி விழுந்துட்டோம். இங்கே பாரியா, எண்ணி இன்னும் 1 வருஷம் எண்ணி வச்சுக்க. இந்த முடிய நல்லா வெட்டாம வளர்த்து பாரு எப்படி கொண்டு வரேன்னு. அடியே, நீ கிளவிடி, கிளவி குமரின்னு நினப்பா. சின்ன பிள்ளைகளுக்கே முடி வளர மாட்டேங்குது இந்த காலத்துல. இவ இப்பத்தான் முடி வளர்க்குறாளாமா, 60 அடி கூந்தடி. ஐயோ பொக்கவாய் மனுஷா, ஒன்னால நான் மறந்து தொலைஞ்சிட்டேன் பாரு. ஆடி மாதம் ரெண்டும் புதுசாக கல்யாணமாக இருக்குதுங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து வைக்கணும்ல, அதான் அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீ அதை இதுன்னு பேச நானும் மறந்தே தொலைஞ்சிட்டேன். போ. ஏன்டி புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வைக்கிறதுல உனக்கு என்ன அம்புட்டு சந்தோஷம்? இப்போ பிரித்து வச்சாதான் வருங்காலத்தில் அதுங்க நல்லா இருக்க முடியும். புதுசா கல்யாணமானவங்களை பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த 60 வயசுல கல்யாணம் ஆனவங்கள பிரிச்சு வைக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல, ரொம்ப நாளா எனக்கும் ஒரு டவுட்டு தான். வருஷம் வருஷம் இப்படி புதுசா கல்யாணம் ஆனவங்களை மட்டும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த பழசு தகர டப்பா
இதெல்லாம் பிரிச்சு வச்சா நாங்களும் கொஞ்சம் ஜாலியா இருப்போம்ல. ஐயோ எம்மாடி ராணி, எம்மாடி அழகு ராணி, கொஞ்சம் இங்க வாங்கம்மா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கையே தூக்க முடியல, கையை வலிக்குது, காலு வலிக்குதுன்னா புருஷனை அடிக்கும் போது மட்டும் எந்த வழியும் வரமாட்டேங்குது அந்த பொண்டாட்டிங்களுக்கு. ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ சொட்டையிலே நச்சுன்னு போட்டாலே. இந்த ராணி அம்மா கூப்பிடுறாங்க, என்ன எதுன்னு போய் கேட்போம் வா. இந்த வாரேங்க. ஐயோ ஐயோ, வடிவேல மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு தன்னை போல வருது போ. ஐயோடா, இந்த டிவியில பார்த்தா இந்த மனுஷங்க பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம வீட்லயும் தான் இருக்குது சின்ன பொட்டி கணக்கா, அதுல மூஞ்சும் தெரியாது கால் எதுன்னு தெரியாது. ஏம்மா என்னம்மா சமைக்கிறது? அட சமையல் கிடக்குதுடி, இங்க வாரடி, வடிவேலு காமெடி சூப்பரா இருக்குது. உனக்கு என்ன, புள்ள வீட்டுக்கு வந்திருக்க, அதனால உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாப்ப. உனக்கு எதுவும் ஆக்கி கொடுக்கலன்னு வையி, உன் பேரனும் உன் மாப்பிள்ளையும் என்னை உண்டுலன்னு ஆக்கி போடுவாங்க. அவங்களுக்கு ஆக்கி போடலன்னா கூட அமைதியா இருப்பாங்க. உனக்கு ஆக்கலன்னு என்னை திட்டி செஞ்சு விடுவானுங்க. என்ன ஆக்குறது சொல்லு? ஆட என்னாடி இவ எதையோ ஒன்று சமடி. அங்கதான் நல்ல சோறா ஆக்கி திங்க மாட்டேன், இங்க வந்திருக்கிற என்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடு. வரும்போது ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு வந்தல்ல, என்னத்த செய்யற? கறி எடுத்துட்டு வர சொல்றேன், கறி ஆக்கிடுவோமா? ஆமா, ஆடி வெள்ளி அன்னைக்கு கறி ஆக்குடி, அப்பதான் ஆடிக்கிட்டு போகும். அடியே அறிவு கட்ட குப்பாயி, ஏதாவது சாம்பாரை வச்சு ஒரு பொரியலை வச்சு ஏதோ அப்பளத்தை எதுவும் பொரி. சரி. ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துடும் போல இருக்கே. என்ன அம்மாயி ஒரே ஜாலி போல இருக்கே. வேறாண்டி வாயா, வா உட்காரு. என்னையா வேலை எதுவும் இல்லையா? என்ன வேலை, இன்னைக்கு எதுவும் பெருசா வேலை இல்ல, எல்லாரும் கோயில் போலான்னு போறதுனால இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அடியே சிம்ரனே, அந்த பழம் கொண்டு வந்த பாரு, பையனுக்கு வெட்டி எடுத்துட்டு வாடி அம்மா. பழமா? என்ன பழம்? இந்த அர்பூசணி பழம்யா, வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்புறம் மாம்பழம் அது இதுன்னு எல்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் உள்ள கிடக்குது. உங்க ஆத்தா வெட்டி கொடுக்கவே மாட்டா, உள்ளேயே வச்சுக்கிட்டு. எங்க அம்மாவா அதை பத்திரப்படுத்தி 10 நாள் கழிச்சு சாப்பிடும். என்னத்த அழுகி தூக்கி போ வீசுறதுக்கா? டேய் இந்தாடா. பாத்துக்க அம்மா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு, ஒன்னாவது வெளியே எடுக்கிறியாமா நீயே? அடே சாப்பிட்ற வேலை வேற கிடக்குது. பாத்தியா அம்மாயி எப்படி ஓடுதுன்னு? நீ சாப்பிட்டியா? முதல்ல தயா சாப்பிட்டேன். உனக்கு மட்டும் எங்க அம்மா வெட்டி கொடுக்குது, எங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுக்க மாட்டேங்குது. அம்மா இல்ல. சூப்பரா இருக்குது. இந்த தடவை நல்ல விளைச்சலியா, நல்ல அமோகமான விளைச்சல். என்ன விலை தான் போகல, ஆனா நல்ல விளைச்சல் இந்த தடவை. அங்க விளைச்சல் இல்லைன்னா சொல்லியிருந்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, இங்க வச்சு நான் வியாபாரம் பண்ணி தள்ளி இருப்பேன். ஆமா, ஒரு தடவை உங்க அப்பா இப்படித்தான், குடுங்கத்தை இங்கெல்லாம் நல்ல விலை போகாது, நம்ம ஊர்ல நல்ல விலை போகும் அப்படின்னு சொல்லி ஒரு லோடு காயை நான் ஏத்தி அனுப்புனேன். போனவ மனுஷன் காயும் வரல ஆளும் வரல. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு போன் போட்டு கேட்டதுக்கு அந்த காசெல்லாம் அந்த ஆளு குடிச்சே அழிச்சு விட்டாமன்ட்டது. அதுல இருந்து உங்க அப்பா நம்பி 10 ரூபா கொடுக்கறதுனால பயமா இருக்காடாப்பா. அந்த காலத்திலேயே எங்க அப்பா நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, காலகாலத்துல எப்ப எனக்கு சோறு போட போற நீ? சோறு போடணுமா? ஏன் இப்ப எங்க அம்மா சோறு போடாம இருக்குதா? சொல்லு, கடையில உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து தரேன், லெக் பீஸோட நல்லா மொச்சுக்குன்னு சாப்பிடுவேன். அடே லூசு பயல, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது காலகாலத்துல கல்யாண சூரி எப்படா போட போற? ஊர்ல இருந்து உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், நல்லா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த புள்ள. கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏமாயி பாலங்கணறுன்னு தெரிஞ்சும் என்னை தள்ளி விடலான்னு பாக்குறியா நீ? நான் நிம்மதியா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டா, இந்த வீட்டுக்குன்னு இருக்கிறதுக்கே ஒரே ஒரு ஆம்பளை வாரிசு. உனக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா? என்னடா பயிற்சி பேசுறடி? அட போம்மாயி, தினந்தோறும் என் வீட்டுல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறத பார்த்து பார்த்து எனக்கு கல்யாண ஆசையா போயிருச்சு. நான் நிம்மதியா இருக்கேன். என்னை இந்த கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இங்கிட்டு வந்தேன்னு வையி, உன்னை தொலைச்சு கட்டிப்பிடுவேன். ஒழுங்கா வீட்டை பார்த்தப்போ ஓடி போயிரு. இவன் இப்படிதாம்மா, இவனோட சேர்ந்தவனுங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டானுங்க. ஏன் அந்த அழகு பையன் கூட அந்த ராணி புள்ளையை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்.
இந்த எருமை மாடு இன்னும் எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச கணக்க அப்படியே தான் இருக்கிறானே தவிர ஒரு இதுவும் இல்லை. ஏமா போமாங்கிட்டு. ம் இப்படிதாம்மா என் வாயை அடைக்கிறான். எப்படியா பட்டவனையும் அடக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வருவா, அந்த மாதிரி உன்னையும் அடக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வருவா பாரு. அம்மா அப்பா. நேற்று தானே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன வந்து நிற்கிறீங்க? இன்னைக்கு ஆடி வெள்ளி, அதான் பொண்ணு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். என்னது பொண்ணை அழைச்சிட்டு போகணுமா? என்னத்துக்கு? இல்லைங்க, ஆடி மாதம் அதான் பொண்ணையும் மாப்பிளையும் பிரித்து வைப்பாங்க, அதான் பொண்ணை ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். ஐயோ, இந்த கிழவங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சாலே போதும். கருப்பாக முடி இருக்கும்போது கூட பார்க்குற மைன் தான், குளிக்க குளிக்க தலையில் இந்த சாயமும் போச்சு. அடியே அங்கே நிற்கிறது நம்ம பொண்ணு மாதிரி இருக்கு, நம்ம பொண்ணு மாதிரியே. அதாயா வரும்போது வாங்கம்மா வாங்க பண்ணுச்சு, அதுதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமா? அடடே வாங்க வாங்க. வாரங்க, அதான் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம், ஆடி மாதம். இப்போ என்ன எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி என்ன இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினப்பா? வயசான காலத்தில் எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக தான் பொண்ணே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது. கூட்டிகிட்டு வந்தோடனையும் கூட்டிகிட்டு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது, கிளம்புங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா நாளை பின்ன ஏதாவது ஒன்றுனா சித்திரையில் புள்ள பிறந்தா கஷ்டம் இல்லையா? இங்கே பாருங்க, கை நீட்டி 7.5 லட்சம் பணத்தை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என் பிள்ளை என் வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டில் விசேஷம் அதுக்கு வரணும், இந்த வீட்டில் விசேஷம் இதுக்கு வரணும், அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இனி அவள் இந்த வீட்டில் மருமவளாக இருக்கா, என் பொண்டாட்டி ஆகிட்டா. இனி அவளுக்கு எல்லாமே இதுதான். செத்து கட்டையில் போனாலும் இந்த வீட்டிலேருந்து தான் போகணும். அதனால் எங்கேயும் அனுப்ப முடியாது, நீங்கள் கிளம்புங்க. என்ன இப்படி பேசுறீங்க? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுவும் நான் உங்களுக்கு அடிமைன்னு நினைப்பா? ஏதோ அந்த மாதிரி துணி போடக்கூடாது நீங்கள், உங்களுக்காக இந்த மாதிரி சேலையை கட்டிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்திருக்காங்கல்ல, அதனால நான் கிளம்புறேன். அடங்க, அது நம்ம புள்ளதான். ஆம்பளை ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேல்ல, என்ன சபையில வந்து வாய்க்கிலேயே வக்கனையா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை ஏதாவது இப்ப கேட்டாங்களா இங்க? உங்க அப்பனும் ஆத்தாலும் கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்க. உனக்கு என்னமோ நகை நட்டு போட்டா இங்க கட்டி கொடுத்தாங்க. பஞ்ச பரதேசிங்க, 10 ரூபாய்க்கு கூட துப்பு இல்லாததுங்க காசு வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குங்க. என்னமோ பெரிய இதுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா இருக்கணும், தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். ஏங்க, நீங்க தானே எந்த வரதட்சணையும் வேணா நகை நட்டு வேணா நானே போட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லி கட்டிக்கிட்டீங்க. இப்ப என்னங்க எப்படி பேசுறீங்க? ஏய், இந்த எகத்தால பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது, சரியா? உன் வீட்டோட வச்சுக்கணும். உன் புருஷன் உன் பேச்ச கேட்கலாம், ஆனா இந்த வீட்டுல என் பேச்ச தான் எல்லாரும் கேட்பாங்க. உன் பிள்ளைக்கு என்ன தனியா விதி விலக்கா? அதுவும் இல்லாம நீ உன் வீட்டுல பேசுற மாதிரி தான் இங்க வந்து பேசக்கூடாது. இது ஒன்றும் உன் வீடு கிடையாது. ஒழுங்கா வந்தமா வாசப்படியிலே நின்று பிள்ளைய பார்த்தோமா, 2 வார்த்தை பேசணுமா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுறது, இந்த விளக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. தொலைச்சு கட்டி போடுவேன். கிளம்புங்க 2 பேரும். இந்த ஆடி சீராது கொடுத்துட்டு போகிறோம். ஆடி சீரு வேணா, ஆவணி சீரு வேணா. இங்கே என்ன துணிமணி இல்லாமையே இருக்குது? என்னமோ துணிமணி இல்லாமல் இருக்க மாதிரி இவங்க கொண்டு வந்து கொடுக்குற துணியை வச்சு தான் நாங்கள் வாழ்நாள் முழுக்க வாழ்கிற மாதிரி. எடுத்து கிளம்புங்கடி. நான் கூட பிள்ளைய ஒரு வார்த்தை அடிச்சது கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடி இப்படி அடிக்கிறான். இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன், ஏதாவது பண்ணி அது காசு ஏற்பாடு பண்ணி கேட்டாலா? இப்ப இப்படி அடி வாங்கி கிடக்குறேன். இங்கே பாரு, இந்த நடு வீட்டில் வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்படிதான் சொல்லிட்டேன். இதை முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. இன்னும் 2 பேரும் கிளம்பலையா? இங்கே நின்றுகிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க முதல்ல. இங்கே எந்திரி, எந்திரிச்சு வா, எந்திரிமா. தினந்தோறும் இப்படி அடி வாங்கிட்டே கிடக்க போறியா? நாங்களே ஆம்பளைங்க பேசும்போது ஒதுங்கி நிற்கிறேனே, தெரியாதா? என்ன போ, உன் வீடு எப்படியோ தெரியாது, ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கணும். அவங்க கிட்ட நம்மள்கிட்ட கேட்கும்போது தான் நம்ம பேசணும். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திமிரா பேசினா அப்புறம் இப்படி தான் அடி உத வாங்கி படுக்கணும். வா. அம்மா, ஏமா கூப்பிட்டீங்க? ஏங்க சொல்லுங்க. நீ சொல்லு, இதெல்லாம் நீ சொன்னாதான் சரியா இருக்கும். நான் சொன்னா எதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஐயோ, நீ சொல்லியா பொக்கவாய் மனுஷா? அடியே, நான் சொன்ன எது நினைச்சுக்கோங்கடி, சின்ன சிறுசுங்க. உன்னையதான் அம்மா அம்மான்னுதுங்க, நீ தான் எல்லாம் பேசுவ வைப்ப.
இதை போய் என்னைய சொல்ற நான் சொல்லி எதுவும் நினைச்சுக்குவாங்க. நீ சொல்லு. 2 பேரும் நீ சொல்லுன்னு சொல்றீங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா தானே எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. சரிப்பா, இந்த மனுஷன் சொல்ல மாட்டான், நானே சொல்கிறேன். இங்கே பாருங்கய்யா, இன்னைக்கு ஆடி 1யா. ஆடி 1க்கு இப்படி புதுசாக கல்யாணம் பண்ணவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும். அப்படி 1 மாதம் இல்லைனாலும் ஆடி 18 வரைக்குமாவது, ஆடி கழிவு வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு மாதத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும். ஏன்னா வாழ வேண்டிய பிள்ளைங்க, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான். புரியுதில்ல? அது பிரிஞ்சு இருக்கணும். அது அது வந்து எப்படிங்க? ஏன்னா இப்போ ராணிக்குன்னு அவங்க பெற்றவங்க வீடு இருந்தால் அங்கே அனுப்பி வைக்கலாம். அப்படின்னு யாரும் இல்லை. எங்களுக்குன்னு போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் தான் இங்கே இருக்கோம். இதில் போய் நாங்கள் எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும்? எனக்கு உங்கள் வருத்தம் புரியுது, போகிறதுக்கு இடம் இல்லைன்னு தான். ஆனால் இந்த வீடு இருக்குல்ல, ஒரு மாதத்துக்கியா, 1 மாதம் கூட இல்லை, ஒரு 3 வாரம் மட்டும் நீ அங்கே தனியாக வள வச்சு ஆக்கிக்க. ராணி இங்கே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அது எம்மாடி, நான் உங்களை எங்கள் பிள்ளைங்களா நினச்சதுனால தான் இதை நான் யோசித்து சொல்கிறேன். புரியுதா? இந்த மாதிரி 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கக்கூடாது தான். ஆனால் நம்ம நேரம் பாரு, ஆடி மாதம் கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்துருச்சு. அதனால தான் அப்படி. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். புரியும்னு நான் நம்புகிறேன். இங்க பாரியா, இந்த மாதிரி நேரத்துல இப்ப மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அமையும். கல்யாணம் ஆன புதுசுல மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அமையும். அப்பயே வாழ்க்கையை நல்ல சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும். அதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி எல்லாம் அமையும்னு மட்டும் நீ கனவுல கூட காணாத. ஆனா என்ன, இப்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஆடி மாசம்லாம் நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்கும். ஏன்டா இப்பெல்லாம் போகமாட்டாங்களான்னு. அதனால சந்தோஷமா இரு, 1 மாசம் தானே. பொக்கவை மனுஷா, பத்தலை போல இருக்கு முதல்ல கொடுத்தது. இல்லடி, சின்ன சிசுங்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னாதான் புரியும். 1 மாசம் பொண்டாட்டி தொல்லை இல்லாம ஜாலியா இருக்கலாம்னு சொன்னேன். எனக்கெல்லாம் தான் வாழ்க்கை அமையல, அதனால சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது? அம்மா சொல்கிற மாதிரி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ தான் இவர் எனக்கு கிடச்சிருக்காரு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். இந்த நேரத்தில் ஏதாவது இவங்க சொல்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்னத்துக்கும் இவங்க தானே இருக்க சொல்கிறாங்க. எதிர்த்த வீட்டிலேருந்து இவரை பார்த்துக்கலாம். சரி, அப்புறம் சரிம்மா, நாங்கள் இருக்கிறோம்.